Hi friends, welcome to live at Chennai. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விராட் கோலிக்கு பர்த்டே. ஸோ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே விராட் கோலி. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பர்த்டே ஸ்பெஷலாக நம்ம விராட் கோலி தான் வரைகிறோம். ஸோ விராட் கோலி பார்த்திங்கன்னா நம்ம இந்த பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சர் ஒன் சைட் சிரிச்சிருக்க மாதிரி. ஸோ ஆஸ் யூஷுவல் நான் ஒரு ஹெச்பி பென்சில் வச்சு லெஃப்ட் சைடு ஐலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் இனிஷியல் ஸ்டேஜ் ஸ்கெட்ச் மாதிரி தான். ஏன் ஹெச்பியில் வரைகிறேன்றதை நான் உங்களுக்கு லேட்டராக சொல்கிறேன். ஸோ ஹெச்பியில் வந்ததுக்கப்புறம் பாருங்கள், கொஞ்சம் ஐப்ரோ ஐலேருந்து நோஸு, அப்புறம் அந்த ஐப்ரோக்கு கீழே செகண்ட் ஐ, இந்த மாதிரி ஒன்றுன்னா நம்ம கம்பேர் பண்ணி வரைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ நோஸ் வரைஞ்சாச்சு. நோஸ்லேருந்து அப்படியே மீசைலேருந்து அப்படியே லிப்ஸு, ஸோ அதெல்லாம் நம்ம அப்படியே கவர் பண்ணிக்கலாம். அப்புறம் டீத்து. ஸோ இருக்கிறதுலே கொஞ்சம் டஃப்பான விஷயம் எப்போவுமே எல்லோரும் ஃபீல் பண்ணுறது டீத்து தான். ஏன்னா டீத்து சரியாக வராது சில டைம் நமக்கு. ஸோ டீத்து கொஞ்சம் மிஸ்டேக் ஆனால் கூட அசிங்கமாக தெரியும். ஸோ எல்லாம் நம்ம ரஃபாக வரைஞ்சிக்கலாம். அப்படியே டீத்தை ஃபாலோ பண்ணி லிப்ஸு அண்ட் உள்ளே இருக்கிற அந்த டங்லாம் வரைஞ்சிட்டு மீஸெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலிங்காக வரையாமல் டீத் மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலிங்காக வரைஞ்சிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் சைடில் இருக்கிற சீக்கு, இப்போ ஃபோர்ஹெட்லேருந்து அப்படியே ஹேர் வரையலாம். ஸோ கீழே வந்து பியர்டு வரைஞ்சிக்குவோம். ஸோ இப்போ பியர்ட்லேருந்து நெக்லேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஸோ காதுக்கு கீழே அப்படியே அந்த பியர்டெலாம் வரைச்சிக்குவோம். ஸோ காதை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நெக்கு, ஸோ மேலே முடியை வரைஞ்சிட்டு இது பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நம்ம ஒரு ரஃப் ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு ஃபைனல் அவுட்லைன் பண்ணுவோம். ஸோ இதில் ஆக்சுவலாக என்னென்னா எனக்கு காது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடல. அதனால் காது வந்து கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்குவோம். இது வந்து ஒரு இனிஷியல் ஸ்கெட்ச் தான். ஸோ காது வந்து கொஞ்சம் கீழே இறக்கலான்னு பார்க்குறேன். கொஞ்சம் கீழே இறக்கி கொஞ்சம் ஷேப் மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் எரேஸ் பண்ணிட்டு திரும்ப ரீஒர்க் பண்ணுறேன். இப்போ அந்த நெக்கு, அந்த கீழே இருக்கிற அந்த டிஷர்ட், ரவுண்ட் நெக் டிஷர்ட்லாம் நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸோ நெக்லாம் வரைஞ்சாச்சு. இதுக்கப்புறம் என்னென்னா நம்ம இப்போ வந்து இதில் ஒரு ஃபைனல் அவுட்லைன் பண்ணுவோம். இப்போ அந்த ஃபைனல் அவுட்லைன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம் பாருங்கள். இது வந்து ஸ்டெட்லர் பென்சில். ஸ்டெட்லர் சின்னதாக இருக்கிறதுனால நான் ஹோல்டரில் போட்டிருக்கேன். ஸ்டெட்லர் பென்சில் வச்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக எது ஃபைனல் அவுட்லைனோ நம்ம அதை வரைஞ்சிக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், ஐப்ரோ அண்ட் நோஸ். இப்போ நான் வந்து இதுலேயே எனக்கு தெரியும் எங்கே ஃபைனலாக வரையணுன்ட்டு. ஸோ ஆல்ரெடி கரெக்ஷன் பண்ணிக்கலாம். மூக்கில் பாருங்கள், தேவையில்லாத இடத்தெல்லாம் நீங்கள் இந்த ஸ்டெட்லர் வச்சு லைன் போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஷேடிங் பண்ணும்போது பிளண்ட் ஆகாது. ஸோ இப்போ நான் பாருங்கள் அப்படியே ஓரளவுக்கு ஃபைனல் அவுட்லைன் பண்ணிக்கிறேன். டீத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்னதாக பண்ணிவிட்டு நீங்கள் மெயின் லைன் பண்ணக்கூடாது. ஸ்டெட்லரில் பெருசாக கூட வரைஞ்சிங்க, அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஃபைனல் அவுட்லைன் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுவோம். நம்ம எங்கேயாவது தப்பு பண்ணிட்டோம்னா ஸ்டெட்லர் பென்சில் இரேஸ் பண்ணாலும் போகாது. ரைட் சைடையும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் பாருங்கள், இப்போயும் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு கேரக்டர் வந்திருக்கும். ஸோ பாருங்கள், இப்போ எங்கெங்கே ஃபைனலாக வரையணும் அங்கே மட்டும் வரைகிறேன். நெக்கெல்லாம் வரைஞ்சிக்கலாம். காது இன்னமும் கன்ஃபியூஷனாகவே தான் இருக்குது. பட் இருந்தாலும் பரவாயில்ல.
ஸோ இப்போ வந்து நம்ம ஃபைனல் அவுட் லைன் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், எரேஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம எரேஸ் பண்ணதும் அந்த ஃபைனலாக ஸ்டெட்லரில் பண்ண லைன் மட்டும் நமக்கு ஃபைனலாக இருக்கும். நீங்கள் எப்படி எரேஸ் பண்ணாலும் அது போகாது. ஸோ நமக்கு இந்த ஒரு ஸ்மூத் லைன் தேவைப்படும் ஷேடிங் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ லைன் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஹெச்பி பென்சில் வச்சு ஒரு நார்மல் பேசிக் டோன் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். அதுலேயே லைட் அண்ட் ஷேட் பிரிச்சுக்குவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைட் அண்ட் ஷேட் வந்து இப்போது இது பிரித்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கண்ணுக்கு கீழே அண்டு அந்த கன்னம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பென்சிலை வச்சு இதுலேயே நான் லைட் அண்ட் ஷேடை வந்து நான் பிரிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னு பார்த்திங்கன்னா ஸ்மூத் பண்ணுறதுக்காக நம்ம நார்மல் ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். இந்த பென்சில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக நான் வந்து ஒரு இதில் வாங்குவேன், நார்மல் கிராஃபைட் தான். ஏஞ்சல் பியர் சொல்லிட்டு ஒரு பிராண்டு. ஸோ அந்த பிராண்டு தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ அந்த பேஸ்ட் ஒன்று அடிச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன், ப்ரஷ்ஷை வச்சு அப்படியே ஸ்மூத் பண்ணிக்கிறேன். ஸ்மூத் பண்ணதுக்கப்புறம் இப்போ திரும்ப என்ன பண்ணுறேன், நான் இப்போ ஹேர் பண்ண போகிறேன். ஹேருக்கு வந்து இந்த பிளாக் ஸ்டெட்லர் பென்சில் யூஸ் பண்ணுறேன். இது ஆக்சுவலி ஸ்டெட்லர் வந்து சின்னதாக இருக்கிறதுனால ஹோல்டரில் வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உங்களுக்கு அந்த ஷேடிங் வந்து அங்கே இருக்கிற நிறைய டீட்டெயிலிங் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இது கம்ப்ளீட்டாக நான் ஒரே ஸ்டெட்லர் பென்சிலில் மட்டும் தான் பண்ணுறேன். ஏன் ஸ்டெட்லர் 8Bயில் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் தான் உங்களுக்கு வந்து பிளாக் அவ்வளோ அக்யூரேட்டாக வரும். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து இது வந்து ரிஃப்ளெக்ஷன் வராது இந்த ஸ்டெட்லர் பென்சிலில். ஸோ மேட் ஃபினிஷிங் எஃபெக்ட் இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக இந்த மேக்ஸிமம் டார்க் வர இடத்தெல்லாம் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த 8B ஸ்டெட்லர் தான் யூஸ் பண்ணுறேன். திரும்ப வந்து இப்போது 2B பென்சிலை வச்சு எங்கெல்லாம் டார்க் இருக்கோ கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், எங்கெல்லாம் கொஞ்சம் டார்க் வரது இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 4B பென்சிலை வச்சு கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி HB பென்சிலை வச்சு ஒரு பேசிக் டோன் வச்சு ஃபில் பண்ணோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4B பென்சில். ஸோ திரும்ப ப்ரஷ்ஷை வச்சு நம்ம எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் ஸ்மூத் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த ஹேர் ஸ்டைலும் இந்த பக்கம் ஃபினிஷ் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ அதெல்லாம் வந்து நம்ம இப்போது ஸ்மூத் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐப்ரோ வந்து பண்ணிக்கலாம். ஐப்ரோ மேலே இருந்து ஃபினிஷ் பண்ணிட்டே வந்துடும். ஐப்ரோவுக்கு பார்த்தீங்கன்னா 8B ஸ்டெட்லர்லேயே தான் பண்ணுறேன். ஸோ ஐப்ரோ பண்ணும்போது பென்சிலை ரொம்ப ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. அதை ஏன்னா ஸ்ட்ரோக்காக சின்ன சின்ன லைன்ஸ் ஒன்று வரைகிற மாதிரி இருக்கும் ஹேருக்காக. ஆக்சுவலாக விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் மீசை, தாடி, புருவம்லாம் அவருக்கு வந்து ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். அண்டு கேரக்டர் ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மீசை வந்து வரைகிறோம். மீசைக்கு அதே மாதிரி மீசை ரொம்ப டார்க்காக பண்ணாமல் ஃபஸ்ட்டு ஒரு லைட் பண்ணிவிட்டு கீழே அந்த மவுத்தெல்லாம் வர்றது குறைஞ்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், பென்சில் இந்த ஹேர் வரையும் போது மீசையில் இருக்க ஹேர் வரையும் போது ஸ்லோவாக டார்க் பண்ணுங்கள். எடுத்தது ஃபுல் டார்க் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ டீத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் அப்படியே ஷேடிங் பண்ணிக்கிறேன். டீத்துக்கு பார்த்திங்கன்னா HB பென்சில் தான் பண்ணுறேன். அதுக்கு மேலே டார்க் பண்ணக்கூடாது. டீத்துக்கு கீழே இருக்கிற அந்த டங்குக்குள்ளெல்லாம் நம்ம பிளாக் அடிச்சிக்கலாம், ஏன்னா அதில் லைட்டிங் இல்லை.
இப்போ பியர்டு வரையலாம். பியர்டு வரையும் போது அதே தான், ரொம்ப எடுத்துமே டார்க் பண்ணாமல் அதில் சில ஒயிட் ஹேர்லாம் இருக்குது பார்த்தீங்களா பியர்டில். ஸோ அதெல்லாம் முன்னாடியே நம்ம ஒயிட் ஸ்பேஸாகவே வரைஞ்சி விட்டுட்டு ஸோ மற்ற இடத்துல நம்ம ஷேடிங் பண்ணோன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஒயிட் ஹேர்லாம் எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஒயிட்டாகவே விட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதை டீட்டெயிலிங்காக பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஜாடி வரைஞ்சிக்கலாம். இப்போ தாடி எங்கேனா தேவை இருக்கோ தேவையான இடத்துல நம்ம டார்க் பண்ணிவிட்டு மீதியிலலாம் அப்படியே டைட்டாக ஸ்ட்ரோக்காக வரைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தாடியில் இருக்கிற சின்ன சின்ன லைன்ஸ் அதுலேயும் இப்போ இங்கே கண்ணத்து தாடையாண்ட வந்து கொஞ்சம் ஒயிட் ஹேர்லாம் இருக்குது, அதே கொஞ்சம் அப்படியே வரைஞ்சிட்டு இப்போ தாடி ஆல்மோஸ்ட் முடிஞ்சாச்சு. இப்போ காதுக்கு ஷேடிங் பண்ணோம். காது வந்து ஆல்ரெடி கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது, டார்க்காக பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம். கழுத்துக்கெலாம் நம்ம என்ன பண்ணலான்னா நீங்கள் ஷேடிங் பண்ணிவிட்டு ஸ்மூத் பண்ணிக்கலாம். கழுத்து வரைஞ்சாச்சு. கழுத்து வந்ததுக்கப்புறம் திரும்ப நம்ம ஃபேஸ் பண்ணலாம். தாடி எங்கெங்கெல்லாம் சின்ன சின்ன கரெக்ஷன் இருக்கும் ஸோ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தேய்ச்சி விட்டுட்டு இப்போ ஃபேஸுக்கு திரும்பி போவோம். ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் வந்து ஹைட் பண்ணுறது மாதிரி பேக்ரவுண்ட் லைட்டாக பண்ணிவிட்டு எல்லாம் நெத்தி கொஞ்சம் பெருசான மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணணும். ஸோ இப்போ பேக்ரவுண்ட் அடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம கண்ணுக்குள்ளே போயிடலாம். கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெட்லர் 8B தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ எங்கெல்லாம் மேக்ஸிமம் டார்க் இருக்கோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெட்லர் 8B யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஏன்னா அதுதான் உங்களுக்கு மேட் ஃபினிஷிங்கில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இறங்கினா கரெக்ஷன் வந்து டச் பண்ணிக்கலாம். ஸோ லைட்டாக ரவுண்ட் பண்ணிவிட்டு ஹைலைட்டுக்கு வந்து ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறேன், நான் பிளாக் வச்சு அப்படியே அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து மேட் பென்சிலில் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் நார்மல் கிராஃபிக் பென்சிலில் பண்ணிங்கன்னா ஸோ அது வந்து என்னென்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால் அது அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதிலே பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கண் வரைஞ்சிக்கலாம். இப்போ கண் வரைஞ்சதுக்கப்புறம் என்னென்னா ஸோ நமக்கு ட்ராயிங் ஃபினிஷ் ஆகிடும். ஸோ இது ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு, ஃபைனல் தேதிக்கு வந்தாச்சு. இந்த ட்ராயிங் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய டுட்டோரியல் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அதனால் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஒன் மோர் திங், இது என்ன பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் யாருன்னா நான் ட்ராயிங் எல்லாம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த லிங்கை ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.